ஹலோ மக்களே, மாயாவை டைட்டில் வினர் ஆக்கிறதுக்கு சேனல் முழு மூச்சோட இறங்கிட்டாங்க தான் நமக்கு தெரியுதுங்க. பிகாஸ் இன்னைக்கு எபிசோடு ஃபுல்லாகவே அப்படி தான் கன்வே ஆச்சு. அது என்னன்றது எபிசோட்ல வர போய் பார்த்தலாம். வாங்க போகலாம். வெல்கம் டு ஸ்டார்டிங்கில் கமல் சார் எல்லாரோட யூஎஸ்பி என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. மெஜாரிட்டியாக எல்லாருமே மாயோட பிரெயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஷ்ணு புலம்புறது அண்ட் தினேஷ்க்கு நோ பேகேஜ் அண்ட் கூல் அப்படின்றாங்க. மணிக்கு யூஎஸ்பி தான் சார் ரவீன் அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அர்ச்சனாக்கு தெளிவு, விசித்ராக்கு கெத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஜென்ரலாக சிங்கிங் டான்சிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கமல் சாரோட ஆட்டிடியூடுமே லைட்டாக மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியறதுனால ஹவுஸ்மேட்ஸ்க்கும் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாருமே மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே தான் ஆச்சு நெக்ஸ்ட் டிஸ்கஷன்லையுமே. நீங்கள் வியூவராக இருந்தால் யாரோட ஃபேனாக இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் கேட்குறாரு. அதுலேயும் மெஜாரிட்டியாக மாயாவுக்கு தான் சொல்கிறாங்க. அர்ச்சனா, விஜய், விசித்ரா அண்ட் தினேஷ் எல்லாருமே மாயாவை சொல்கிறாங்க. மாயா எந்திரிச்சு சார் நான் என்னோட ஃபேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அண்ட் வீட்டுக்குள்ளாரனா விசித்ராக்கு தான் நான் ஃபேன் ஆகுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷ்ணு அண்ட் மணி மட்டும் தினேஷை சொன்னாங்க. நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, இந்த வீட்டில் பிரில்லியண்டாக செயல்படுறது தினேஷ், அர்ச்சனா அண்ட் கொஞ்சம் மாயாங்க. அவங்க மற்றவங்கள மேனிப்புலேட் பண்ணி விளையாடுற கேமில் தான் அவங்க இது வரைக்கும் வந்திருக்காங்க. பட் அது ஒரு ஃபேர் கேம் கிடையாது. ஆனால் என்ன சொல்லுவாங்க, எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னுவாங்க. இந்த ரீசன்ஸ்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த செகண்ட் வீக் எலிமினேஷன் மட்டும் எதுக்கு கேன்சல் பண்ணாங்க நமக்கு இது வரைக்கும் தெரியலங்க. அப்போ எலிமினேஷன் வச்சு இது வரைக்கும் மாயா சர்வை பண்ணி வந்திருந்தாங்கன்னா நம்மளும் அக்செப்ட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்கு தான் சேனல் விடவே இல்லையே. சில பேர் சொன்னால் பிடிக்கும், சில பேர் சொன்னால் எரிச்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டிஸ்கஷனுக்கு மூவ் ஆன் ஆகுறாங்க. அது மாயாவுக்கு புரியலையா. ஸோ கமல் சார் நடிச்சு காட்டுறாரு. மாயா விச்சு அண்ட் தினேஷ் சொல்றது பிடிக்காது அண்ட் வைஸ் வெர்சா அப்படின்னு சொல்றாங்க. விசித்ரா விஷ்ணு அண்ட் மாயாவை சொல்லிட்டு அதை விட ஜாஸ்தி ஹிட் ஜோடி நானும் தினேஷும் தான் சார் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் தினேஷ் அண்ட் விசித்ராவை சொல்றாரு. அர்ச்சனா விசித்ரா தினேஷை டாம் அண்ட் ஜெரி மாதிரி சொல்றாங்க. விஷ்ணுவும் அர்ச்சனா சொன்னதே அகைன் சொல்றாங்க. மணி என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் விசித்ரா அர்ச்சனா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, அப்புறம் இப்ப மாயா சொல்றதை கேட்டுட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அண்ட் தினேஷ் சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அவர் என்ன சொன்னார்னா, சார் நான் சொன்னா மணி கேட்டுப்பாரு அண்ட் மணி சொன்னா நான் கேட்டுப்பேன், ஆனா அதே விசித்ரா சொன்னா ஏத்துக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் விசித்ரா சொன்னாங்க நான் டெலிபரேட்டா டாமா இருக்கேன் அப்படின்னு. பட் எங்கனுக்கு விசித்ரா வந்து அந்த டாம ப்ரூம்ல அடிக்கிற அந்த ஓனர் மாதிரி தெரிஞ்சாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரி பேச விட்டாரு. நல்லாவே இருந்துச்சுங்க. எனக்கு என்னமோ நீங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவீங்களோன்னு தோணுது அப்படின்னு கமல் சார் சொல்றாரு. அண்ட் என்னதான் பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்கிறப்போ தினேஷ் சார் கேப்டன்சியில் ஆரம்பிச்சது அப்போலேருந்தே கொஞ்சம் ஆப்போசிட் போல்ஸ் மாதிரி ஆயிட்டோம். அண்ட் டாஸ்க்ல கேட்கிற கொஸ்டின்ஸ்க்குலாம் அது அப்படியே பில்டப் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்றாரு. விசித்ரா இருந்துச்சு இல்ல சார் அவர் பேசுற முறை அப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறாரு, அது என்கிட்ட மட்டும் தான் அப்படி பேசுறாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. கமல் சார் எப்படியும் விசித்ரா வெளியே தான் போறாங்க, போறதுக்குள்ள கை கொடுத்து ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா சாய்க்கோங்கன்ற மாதிரி போய் கை கொடுத்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் அதே பண்றாங்க. ஃபைனலா எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு வரவங்க அங்க எல்லாத்தையும் வழக்கம் போல கேட்கிறாரு, யார் எவிக்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு. எல்லாரும் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம நேற்று சொன்ன மாதிரி விசித்ரா தான் எவிக்டடுங்க. அண்ட் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் காயின்ஸை மாயான் விஜய்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க, அர்ச்சனாக்கு கொடுக்கல. அண்ட் பிக் பாஸ் இங்க நல்லா பேசினாருங்க. என்னன்னா 100 days இருந்து நீங்க வரலாறு படைச்சிருக்கீங்க, ஃப்ரீயா இருந்தா வீட்டு பக்கம் வாங்க, வில் சாட் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ஸ்மால் பாஸும் விச்சு ஐ வில் மிஸ் யூ அப்படின்னு சொல்றாருங்க. விசித்ராக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுவே வெளியே வந்த அப்புறம் விசித்ரா கமல் சார்ட்ட ஒரு உருட்டுறாங்க. என்னன்னா இளைய தலைமுறைக்கு வழி விட்டு வந்துட்டேன் சார், சந்தோஷமா அப்படின்னு சொல்றாங்க. எங்க இளைய தலைமுறைக்கு வழி விடுறதுனா நீங்க பொட்டி வந்த பேர் எடுத்துட்டு வெளியே வந்திருக்கலாமே, எனக்கு வர்ற வரைக்கும் பேமெண்ட் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார இருந்துட்டு வெளியே வந்துட்டு இளைய தலைமுறைக்கு வழி விடுறேன்னு சொல்லிட்டு டயலாக் விட்டுட்டு இருக்காங்க. சரி, அவங்களும் வெளியே கிளம்பிட்டாங்க. இனிமே அவங்கள பத்தி பேசி எந்த யூஸுமே இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, அர்ச்சனாவை பார்த்து உனக்கு 4 அண்ணா இருக்காங்க, நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே மாயா உள்ளார இன்டரப்ட் ஆயிட்டு ஆமா விஜய் அண்ணாவும் உனக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயாக்கு விஜய் மேல இருக்க கிரஷை எக்ஸ்போஸ் பண்றாங்க மாயாவே. அவங்க கிட்ட பேசி முடிச்சுட்டு விசித்ரா கமல் சார்ட்ட ஒரு பிட் ஒன்று போடுறாங்க. என்னன்னா சார் நான் உங்க கூட ஒர்க் பண்ணணும், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வித் யூ அப்படின்னு சொன்ன உடனே கமல் சார் நல்லா அட்வைஸ் பண்ணி அனுப்புறாருங்க. ஃபைனலா ஹவுஸ்மேட்ஸ் பக்கம் திரும்பி திஸ் இஸ் யுவர் கேம்பெயின், ப்ரிப்பேர் யுவர் ஸ்பீச், கேர்ஃபுல்லா பேசுங்க, உங்களை ஃபைனல்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாருங்க. அவர் கிளம்பினதுக்கு அப்புறமா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கேமரா கிட்ட போயிட்டு ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு எபிசோட்லயுமே மாயா தான் ரொம்ப ஹைலைட்டா காமிச்ச மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சுங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதாங்க இன்னைக்கு எபிசோட். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன். பாய்.